இப்போ வந்து கிராமப்புறங்கள்ல வந்து 100 நாள் வேலை திட்டம் எல்லாம் இருக்குது. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சரிவர அந்த பணம் போகல. மோடிஜியோட 125 நாள் வேலைப்பாடு அவங்களுக்கு தெரியாமயே போயுது. அதையும் மறைக்கிறாங்க. தூர்வாரல. குளம், குட்டையெல்லாம் இதா இருக்கு. விவசாயிகளுக்கு தகுந்த நீர்ப்பாசனம் இல்ல. இது எல்லாமே தமிழக அரசு வெறும் கண் துடைப்பாவே செயல்படுது. பண்டு பண்டு நிதின்னு தான் கேட்குறாங்களே தவிர, மக்களுக்கான விவசாயத்துக்கு அடிப்படை தேவைகளை வந்து செஞ்சு கொடுக்குறதில்ல. போக்குவரத்து பார்த்தீங்கன்னா, பஸ்ஸில் மொதல் 4 சீட்டு இருந்துச்சு, ஃப்ரீயாக உட்காந்துருந்தாங்க. இப்போ 2வது சீட்டு ஜென்ஸுகளும் வராங்க, லேடிஸும் வராங்க. ஃப்ரீ பஸ்ஸுன்றாங்க, ஓசி பஸ்ஸுன்ட்டு அதுக்கு ஏசி காட்டுறாங்க. மரியாதையும் இல்லை. இப்போ என்னன்னா, பஸ் வசதியும் இல்லை. கிராமங்கள்லாம் நிறைய தண்ணி, குடி தண்ணீர் இல்லை. தூர் வராமல் இருக்குது. கிணறுகள், குளங்குட்டைகள், ஏரிகள்லாம் ரொம்ப இதாக இருக்குது. இந்த திராவிட ஆட்சியில் வந்து எந்த ஒரு பயனும் இல்லாத சூழ்நிலை தான் மக்களுக்கு அதிருப்தியாக தான் ஆயிருக்கு. பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. வயசானவங்களுக்கு 80 வயசுக்கும் பாதுகாப்பு இல்லை, 20 வயசுக்கும் பாதுகாப்பு இல்லை, 3 வயசு பிள்ளைக்கும் 60 வயசுக்கும் பாதுகாப்பு இல்லை. எந்த வயசுக்கும் பாதுகாப்பு இல்லாத நிலைமை தான் ஓடிட்டு இருக்குது. டாஸ்மார்க்கை அடைச்சிருவோம். நீங்கள் டாஸ்மார்க் அடைக்கல. அதே போல் எங்கே போனாலும் லஞ்சம். ஒரு 10 ரூபா, ஒரு தாசில்தார் ரேஷன் கார்டு இல்லை, ஒரு முதியோர் பணம் வரல, எதுக்குனாலும் லஞ்சம். ஒரு பாட்டிகிட்ட கூட லஞ்சம். எல்லாம் முதியோர் பணம் ஏன் வாங்குறாங்க? பின் காலத்தில் குழந்தைகள் கைவிட்டால் அந்த முதியோர் பணம் உதவும். அந்த 1000 ரூபா மக்கள் வரி பணத்தில் கொடுத்துட்டு இந்த பொங்கல் திருவிழாவுக்கு 3000 ரூபா கொடுத்தீங்க, எல்லா வரையும் கூட்டிட்டீங்க. இப்படி சமுதாயத்தில் எதுவுமே செய்யல. நிதின்னு பாரத பிரதமர்கிட்ட வாங்கி ஸ்டாலின் அவரோட குடும்பத்துக்கு பாதுகாப்பாக சேஃப்டி பண்ணுறாரே தவிர, குடிபோதைகள், கஞ்சா விற்பனைகள் எந்த இதுவுமே திருத்துறதே இல்லை. தமிழ்நாடு வந்து ரொம்ப மோசமா சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, ரொம்ப அவலக்கேடு. படிக்கிற பிள்ளைங்க 10வது படிக்கிற பையன், காலேஜ் படிக்கிற பையன், 5வது படிக்கிற பையன் பையில அது என்னமோ குட்டி தலகாணியாமா போதைப் பொருள் இருக்குது. எல்லாம் இந்நாடு வந்து நாசமா போயிட்டு இருக்கு.